ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பி சத்யா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பிஹைண்ட் வாட்டர் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி சத்யா அவங்க வந்து பேச போகிறாங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த அழகான பிரபஞ்சம் தோன்றி 13 பில்லியன் வருடங்கள் ஆகின்றது. 13 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது, இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன பொருட்கள் இருந்திருக்கும், எந்த காரணத்தினால் இந்த பிரபஞ்சம் தோன்றி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரிமூவ் பண்ணிடுங்க. கேலக்சிஸ், ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் எம்டியான ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அன்கண்டிஷ்னல். இதுக்கு வந்து டைம் லிமிட், இதுக்கு வந்து லிமிட் கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேஸ் ஷிஃப்ட்டில் இந்த யூனிவர்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேஸில் இந்த யூனிவர்ஸில் எதுவுமே இல்லை. ஸ்டார்ஸ் கிடையாது, பிளானட்ஸ் கிடையாது, கேலக்சிஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. வெறும் எம்டியான ஸ்பேஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த யூனிவர்ஸில் இந்த எம்டி ஸ்பேஸில் பயணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நம்ம போய்கிட்டே இருக்கலாம். தேர் இஸ் நோ லிமிட். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்பேஸ் அந்த முதல் துகளை உருவாக்கி இருக்க முடியுமா வந்தது. மேபி பார்ட்டிகல்ஸ் எப்போவுமே வந்து ஃபிசிக்ஸில் வந்து மோர் தென் 100 பார்ட்டிகல்ஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது ஒரு ஆட்டமுக்குள்ளே 100க்கும் மேற்பட்ட பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆச்சு, எப்படி கிரியேட் ஆச்சு? ஸோ இந்த ஸ்பேஸ் தான் இந்த பார்ட்டிகல்ஸை உருவாக்கி இருக்குமா? எம்டியான ஸ்பேஸ், ஒன்றுமே இல்லாத இந்த ஸ்பேஸ் எப்படி ஒரு துகளை உருவாக்கி இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஸ்பேஸ் தான் லைக் எ காட் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் எப்படி உருவானது? இந்த ஸ்பேஸுக்கோட மூல காரணம் என்ன? இதெல்லாம் நமக்கு இன்னமுமே வந்து பெரிய டவுட்டு தான். இதுக்குமே நமக்கெல்லாம் இன்னுமே ஆன்சர் தெரியல. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு துகள் எப்படி உருவாகி இருக்க முடியும் அப்படின்னா என்னுடைய அசம்ஷனில் ஆஸ் அ ஃபிசிசிஸ்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் இது வரைக்கும் படித்ததை வச்சு புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா இந்த எம்டியான ஸ்பேஸ் அப்படின்றது, இந்த எம்டி ஸ்பேஸில் கம்ப்ளீட்டாக எனர்ஜி ஃபில் ஆகிருக்கும். அந்த எனர்ஜி மேபி காட் எனர்ஜி. ஓகே, அது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மளால் இன்ன வரைக்கும் அதை டிடெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த எனர்ஜி ஹை ஸ்பீடில் இருக்கும்போது ஒரு பார்ட்டிக்கல் ஐன்ஸ்டீனுடைய லா படி E=mc². E அப்படின்றது எனர்ஜி. ஒரு மாஸ் 1 கிராம் எடையுள்ள ஒரு மாஸ் 9 lakhs km/s ட்ராவல் பண்ணும்போது இந்த 1 கிராம் மாஸ் உள்ள ஒரு பொருள் கம்ப்ளீட்டாக எனர்ஜியாக மாறிடும் அப்படின்றது தான் ஐன்ஸ்டீனுடைய E=mc² ஃபார்முலாவுக்கான ஆன்சர். ஸோ இது ஹை ஸ்பீட்னா லைட் ஸ்பீடு கிடையாது. லைட் நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது லைட் ஸ்பீடுங்கிறது ரொம்ப கம்மியான ஸ்பீடு. அப்போ நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஸ்பீட் இருந்திருக்கும் அப்படின்னு. மேபி அந்த எனர்ஜி தட் மேபி அ காட் எனர்ஜி. அந்த எனர்ஜி ஸ்லோ டவுன், ஸ்பீடை கம்மி பண்ணும்போது அந்த எனர்ஜி பார்ட்டிக்கலாக ஒரு மாஸ் எப்படி அப்படின்னா 0 மாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம 0 மாஸ் உள்ள ஒரு பார்ட்டிகல்ஸாக உருவாகிருக்கும். திரும்பவும் இதனுடைய ஸ்பீடு கம்மியாக எப்போவுமே வந்து ஸ்பீடு கம்மியாக ஹை மாஸ் உள்ள பொருட்களாக மாறிவிடும் அப்படின்றது தான் எப்போவுமே நம்மளுடைய சயின்ஸ். ஸோ ஒரு துகள், ஒரு பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த எனர்ஜி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி ஸ்பீடை கம்மி பண்ணும்போது அது சுருங்கி ஷ்ரிங்க் ஆகி ஒரு துகளாக மாறிவிட்டது, பார்ட்டிகல்ஸாக மாறிடுச்சு. இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் பை ப்ரெஷர்னாலையும் பை கம்ப்ரெஷர்னாலையும் ஒரு பார்ட்டிக்கல் நீங்கள் ஷ்ரிங்காக என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு துகள் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிடும். சரிங்களா? ஸோ ஒரே பார்ட்டிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஃபார்மேஷனில் ஒரு செல்
டபுள் செல்லாக நம்மளையுமே செல்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகும் நம்மளோட பாடியில் அப்படின்னா, செல்ஸ் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு செல் 2 செல்லாக பிரிஞ்சிடும். இந்த 2 செல்ஸ் 4 செல்ஸாக டிவைட் ஆகிடும். ஸோ செல் டிவிஷன்ஸ் எப்படி நம்மளோட பாடியில் நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் உருவாகும்போது அந்த முதல் துகள் இந்த எனர்ஜி அந்த ஸ்பேஸ் உருவாக்கிய இந்த ஸ்பேஸ் அதனுடைய வேகத்தை குறைத்து கொண்டதனால் உருவாக்கிய இந்த முதல் துகள் மேலும் சுருங்கும்போது அது ப்ரெஷர்னால் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி ஒரு துகள் 2 துகளாக மாறிவிட்டது. இந்த 2 துகள் மேலும் 2 துகள்களாக 2 பார்ட்டிகல்ஸாக டிவைட் ஆனதுனால மேபி இது எல்லாம் சேர்ந்து ஒரு புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்டமாக மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஆட்டம்ஸ் நிறைய ஆட்டம்ஸ் ஃபார்ம் ஆகி மாலிகுல்ஸ் டெவலப் ஆகிருக்கும். நிறைய மாலிகுல்ஸ் சேர்ந்து த மேட்டர் டெவலப் ஆகிருக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் எனர்ஜி டியூ டு வைப்ரேஷன்ஸ். சவுண்ட் அப்படின்றது சவுண்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாப் பண்ணிங்கன்னா சவுண்டு வரும், சரிங்களா? ஸோ வைப்ரேஷனால் ஏற்படக்கூடியது தான் சவுண்டு. அதே மாதிரி ஹீட் எனர்ஜி, நீங்கள் கையை நல்லா ஃப்ரிக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஹை வைப்ரேட்னால ஹீட் ஜென்ரேட் ஆகும். சப்போஸ் ஹீட் எனர்ஜி ரொம்ப ஹை ஹீட் அதிகமான ஹீட் இருக்கும்போது லைட் எனர்ஜி டெவலப் ஆகும். ஸோ இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளால் எனர்ஜி எதையுமே பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் எனர்ஜி இருக்குது அப்படின்னா, நான் இப்போ பேசுகிறேன், என்னுடைய சவுண்டு திஸ் இஸ் எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்து ட்ராவல் ஆகுது. இந்த எனர்ஜியில் நான் பேசும்போது எந்த ஒரு பார்ட்டிகல்ஸும் என்கிட்ட இருந்து வெளியே வரல. ஸோ சவுண்ட் அப்படின்றது ஒரு எனர்ஜி. லைட் இஸ் அ எனர்ஜி. மேபி லைட்டு கூட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், த பக்கெட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ எனர்ஜி, பாக்கெட் ஆஃப் எனர்ஜியோட ஹை டென்ஸ் எனர்ஜி, அதுதான் வந்து லைட் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வேறு, துகள் வேறு. ஸோ பார்ட்டிகல்ஸ் ஹை ஸ்பீடில் இருக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகும்போது ஒரு எனர்ஜி டெவலப் ஆகுது. ஓகே, அந்த மாதிரி வெரி ஸ்டார்டிங்கில் இந்த யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி வெறும் இந்த எம்டி ஸ்பேஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸில் ஏதோ ஒரு எனர்ஜி ஃபில் ஆகிருக்கலாம். அதுவே கடவுள் எனர்ஜியாக இருக்கலாம். அந்த கடவுள் எனர்ஜி, அந்த காட் எனர்ஜி ஷ்ரிங்க் ஆகும்போது துகள்கள் வந்து அந்த துகள்கள் அணுக்களாகவும், அந்த அணுக்கள் மாலிகுல்ஸ்லேருந்து நிறைய மேட்டர்ஸ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு மேபி நம்மளுடைய அசம்ஷனில் நினைக்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் சொல்கிறேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.